குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். தாய் தமிழ் உறவுகள், தமிழ் சொந்தங்கள், ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி ஒரு முக்கியமான ஃபங்க்ஷனுக்கு போயிட்டு ஒரு சின்ன ஒரு ஒரு ரொம்ப காலம் ஆச்சு. அங்கே போய் எங்கள் ஒரு பக்கத்தில் ஒரு அங்கே போயிட்டு வந்தது. ரொம்ப டயர்டாக இருக்கும். ரொம்ப வெயில் ஃப்ரெண்ட்ஸ், பயங்கர வெயில். மார்ச் 11/3/2026. வாழ்க்கை ஒரு புனித யாத்திரை. ரொம்ப அழகான வரிகள். 2026 மார்ச் மாதம் புதன்கிழமை, விசுவாவசு வருடம் மாசி மாதம் 27ஆம் நாள். பங்குனி என்னைக்கு பிறக்குதுன்னு பார்க்கலாமா? பங்குனி 1 வந்து ஞாயிற்றுக்கிழமை. பங்குனி 1 வந்து ஞாயிற்றுக்கிழமை. அன்றைக்கி வந்து ஏகாதசி திதி, சுப முகூர்த்த நாள். நான் வர ஞாயிற்றுக்கிழமை பிறக்குது. திதி காலை அஷ்டமி, தொடர்ந்து நள்ளிரவு, பிறகு 4:05 மேல் சுவாதி நட்சத்திரம் கேட்டை, தொடர்ந்து இரவு 9:49 மேல் மூல நட்சத்திரம். யோகம் சித்த யோகம், அமிர்த யோகம். சூரிய உதயம் 6:25. கும்பலக்னம், இருப்பு நாளிகை 5 வினாடி 25. திருவாதூர் ஸ்ரீ தியாகராஜர் புறப்பாடு. திருவல்லிக்கேணி பார்த்தசாரதி பெருமாள் நரசிம்மர் மூலவருக்கு அலங்கார திருமஞ்சன சேவை. குலசேகரன் கோவில், ஸ்ரீ மீனாட்சி கோவில், காலபைரவர் அபிஷேகம். அதிரசம் அதிமதுரம் கடுக்காய். ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து அதிரசம் படிக்கிறேன். அதிமதுரம் கடுக்காய், மிளகு, திப்பிலி, மிளகு சேர்த்து வறுத்து பொடி செய்து நெய்யில் கலந்து சாப்பிட கண் எரிச்சல் நீங்கும், கண் ஒளி இதாகும். இது வந்து கண் எரிச்சல், கண் எழுக்கிறதுக்கெல்லாம் ரொம்ப குளுமையாக சாப்பிடணும். தேங்காய் எண்ணெய், நல்லெண்ணெய் எல்லாம் கண்ணில் விட்டு இது வந்து வயிற்றை சுத்தம் பண்ணும். கலந்து சாப்பிட்டால் வயிற்றை சுத்தம் பண்ணும். தொண்டை வலி, தொண்டை காய்ச்சல், சளி, இருமல் எதுவும் வராது. ராகு காலம் 12 to 1, குளிகன் 10 to 12, யமகண்டம் 7:30 to 9. வியர்வை துளியை அதிகப்படுத்தி வெற்றி வந்தடையும் வெகு விரைவில். உழைப்பே உயர்வு. நம்ம வியர்வை சிந்தி கஷ்டப்படணுங்கிறது தான் இதை சொல்கிறாங்க. சூளம் வடக்கு, பரிகாரம் பால். திதி அஷ்டமி திதி. இன்றைய கிரக நிலவரம். மேஷம் ரிஷபத்தில் 1, மிதுனத்தில் குரு, சிம்மத்தில் கேது, மகரம் கும்பத்தில் சூரியன், புதன், ராகு, செவ்வாய். மீனத்தில் வந்து சுக்கிரன் சனி அதிநட்பு. குரு பார்வையில் 4 கிரக சேர்க்கை. அதான் நல்ல நேரம் என்கின்ற சுபகாரை காலை 9 to 10, மாலை 4:30 to 5:30. யமகண்டம் கௌரி நல்ல நேரம் காலை 10 to 11, மாலை 6 to 7:30. இன்றைய கிரக நிலவரம். மேஷம் கழிப்பு, ரிஷபம் கீர்த்தி, மிதுனம் வெற்றி, கடகம் பரிவு, சிம்மம் சுகம், கன்னி எதிர்ப்பு, விருச்சிகம் பரிசு, தனுசு பாராட்டு. துலாம் பரிசு, விருச்சிகம் பாராட்டு, தனுசு குழப்பம், மகரம் மேன்மை, கும்பம் நிம்மதி, மீனம் சிரமம். சுபகோரைகள் 6 to 7:30, 9 to 10, மாலை 1 to 3, 4 to 5, 7 to 10. நாளைய விசேஷங்கள். தோள்பட்டை வலி நீங்க தேங்காய் எண்ணெயை சுட வைத்து மிதமான சூட்டில் அந்த எண்ணெயை சிறிது நேரம் வட்ட வடிவில் அந்த இடத்தில் மசாஜ் செய்தால் தோள்பட்டை வலி நீங்கும். முட்டு வலிக்கு இந்த நல்லெண்ணெய், தேங்காய் எண்ணெய், அந்த பூண்டு போட்டு வேக வச்சு மஞ்சத்தூள் போட்டு தடவணும். ரொம்ப நல்லா கேட்குங்கிறாங்க. ரோஜாவிலும் முள்ளுண்டு. பொறுமை நம்பிக்கையின் சிகரம். ஒரு நாளும் ஒரு ஆப்பிள் உண்டால் நாட வேண்டாம் மருத்துவரை. ஆப்பிளுக்கு எங்கே போகிறது? கிலோ 200 ரூபாங்கிறாங்க. மனம் மலர்ந்தால்
மனம் வீசும். போதும் என்கின்ற மனமே பொன் செய்யும் இருந்து தர்மம் தலை காக்கும். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ். செடியாய வல்வினைகள் தீர்க்கும் திருமாலே நெடியானை வேங்கடவான் என் கோயில் இருந்தார்கள் அடியாரும் மாணவரும் நரம்பெயரும் கிடந்தீங்க படியாய் கிடந்து உன் போலவாய் காண்பேன். இன்னைக்கு புதன்கிழமை. புதாஷ்டமி, அஷ்டகா, காலாஷ்டமி, திரியம்பகாஷ்டமி. நாளைக்கு அன்பஷ்டகா வியாதி பாதஸ்ரார்த்தம். நம்ம பங்குனி 1 ஏகாதசி ஞாயிற்றுக்கிழமை, விஜயா ஏகாதசி, சிரவண விரதம், ஷட்சி இது சம்பத் கௌரி விரதம், சிரவண துவாதசி, விஷ்ணு ஸ்ரீகண்டை. அன்னைக்கு திங்கக்கிழமை சோம பிரதோஷம். அதனால் நமக்கு இது தொடர்ந்து வருது. நேற்று மசாலா குழம்பு இதை பற்றி நாம் பார்த்தோம். இன்றைக்கி நம்ம என்னென்னு தெரியுமா, ரசப்பொடி. ரசப்பொடி என்னன்னா, நம்ம வரக்கொத்தமல்லி, வரக்கொத்தமல்லி ஒரு 100, வரமிளகா ஒரு 10 வரமிளகா, அப்புறம் மிளகு சீரகம் 100, மிளகு சீரகம் 100, மிளகு 50, கட்டி பெருங்காயம். கட்டி பெருங்காயத்தை நல்லா உடச்சி வறுத்து அதில் போட்டுக்கணும். அதாவது கொஞ்சம் ஒரு 2 ஸ்பூன் போடுங்க, இதுக்கு போதும். அப்புறம் உப்பு கொஞ்சம் எனக்கு கெடாமல் இருக்கும், அது ஒன்று. கருவேப்பிலை, எத்தனைனாலும் கருவேப்பிலை, எந்த மசாலாக்காவுக்கு இருந்தாலும் கருவேப்பிலை வறுத்து போட்டு இதை நம்ம அப்படியே ரசப்பொடி வீட்டிலேயே மிக்சியில் அரைச்சிக்கிட்டோன்னா கமன்னு ரொம்ப வாசனையாக நல்லாயிருக்கும். 4 பூண்டு தட்டி மட்டும் போட்டு ரசம் வைக்கும்போது. அதே மாதிரி இன்னொன்று, தக்காளியை ஒரே தக்காளி மிக்சியில் அரைச்சி போட்டால் கொஞ்சம் புளி, ஒரு தக்காளி கொஞ்சமாக வைக்கிறதா இருந்தால் ஒரு தக்காளி போடுங்க, நிறையா வைக்கிறதா 2 தக்காளி மிக்சியில் அரைச்சி போட்டுக்கிட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் ரசம். கருவேப்பிலை கொத்தமல்லி ரொம்ப முக்கியம். அது போட்டுக்கிட்டோன்னா பூண்டு தட்டி போட்டு மிளகு ரசம் இருந்தாலும் அவ்வளோ சூப்பராக இருக்கும். புளிப்பு உங்களுக்கு ஏன்னா ஒருத்தருக்கு புளிப்பு ரொம்ப வேணுங்க, ஒருத்தருக்கு புளிப்பு வேணாம்பாங்க. அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க. ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னோடய சேனலை பார்க்குறதுனால உங்களுக்கு ஒரு பயன் இருக்குன்னு நான் நம்புகிறேன். இனி இது பண்ணி நான் முயற்சி செய்கிறேன். இனிமே ஏதாவது ஒரு நல்ல இதை கொடுக்கணும்னு சொல்லிட்டு. ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன்.